போட்டி பாட்டு படிக்கிறது கிடக்கு. அதே யார் வந்திருக்க இடத்துக்கு? சுவாமி வந்திருக்கின்றார். அழைத்து வாருங்கள் சுவாமியா, ஆசீர்வாதமாக வேண்டும். அதட்டாருமா சாமி. அப்பனே ஞான பண்டிதா. ஆஹா, ஏன் சாமி உண்டுகிறீர்கள்? உங்களை பார்த்ததில் எனக்கு பெருமை அடைகிறேன் அப்பனே. எவ்வளவு பேசிக்கிட்டு வாங்க, மெதுவா கடிக்க சொல்றேன். இறைவா, காசிநாதா, கங்காதரா, ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட சூஸ்வதி. அது வெள்ளாமலை ஈஸ்வரி. வெள்ளாமலை சொல்லத்தை வச்சுக்கிறேன். ஆமா, முதல்ல சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு பாடிவிட்டு பக்திமயமாக இருக்கிறேன். மஞ்சள் மகிமையாக வந்திருக்கிற பாருங்க. உங்களுக்கு எனக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கு பாருங்க. உங்க என்னை பிடிச்ச கரகம் சாமியார் தொத்திக்கிச்சு. ஆமா, சுவாமிக்கு வரவேற்பு. ஆமா, அவர் எப்ப வரவேற்பு கொடுப்பா சாமிக்கு. சாமிக்கு சாமி பாட்டு பாடணும். கண்ணா கண்ணா நாக்கு போடுங்க. கோலவரே, அந்த நாடு எப்படிங்க? என்ன உடுக்க வச்சுக்கிறியாடா? உறக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாளி. முருகா, ஞான பண்டிதா, கண்ணை திறந்து பாருடா. உறக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாளி. இறுக்கி கத்துன பேடி வந்து இழுத்து கட்ட சபைவர் மாறியாத்தா. பணவலாயா என்ன ஆயுமையா, ஆதிவலாயா வந்து கேளுமையா. உறக்க கத்து கண்ணா முருகா, ஞான பண்டிதா, சபைவர் மாறியாத்தா. உறக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாளி. இறுக்கி கத்துன பேடி வந்து இழுத்து கட்ட தாலி. லூசு முண்டை என்ன வர்ற? நான் வரேன். நான் வரேன். வாய் போடுறியா? வாய் போடடா. வாய் போடு. லூசு முண்டைய என்னமா பாடுற நீ? விளங்குமா? பக்தி கையோடு கையணைக்க. இந்த பாட்டை கட்டா முருகன் வேலை எடுத்து உன் வாயில குத்துவாரு. முருகனுக்கு இந்த பாட்டு பிடித்து வாழைப்பழம் கொடுப்பாருடா. நாரதர் எனக்கு என்ன பழம் கொடுப்பாரு என்று இப்ப யோசனை கேட்டு பண்ற. வாங்கிக்க. நீ எத்தனை வளத்தை திண்டு எனக்கு தாண்டி தெரியும். புண்ணியவதி. புண்ணியவதி தான். நாட்டுக்கு புண்ணியம் பண்ணவதி. சாமி, இந்த பிள்ளைக்கு ஒரு ஏதாச்சும் நினைச்சு கொடுங்க. அறையில நடக்கிறதெல்லாம் அம்பலத்துல செய்யணும்னு நினைக்குது. ஆமா, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நிறைய வாழைப்பழத்தை பஞ்சாமிரதமா பெனஞ்சு டப்பரா பெனஞ்சிட்டேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு, மிக்க மகிழ்ச்சி. சரிங்க சார். அடுத்த காவல் நாள் எத்தனை லோடு வாழ்க வாழ்க சொல்றீங்களே, சேர்த்து துணை சொல்றீங்கல்ல, வாழ்க வளர்க. இந்த ஜென்மத்துல வளராதுறதா அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க சுவாமி. சொல்ல விரும்பல. தங்கச்சி சாமி, அம்மாவுக்கு எதுவும் சாமி பாட்டு பாடு. நீ மூடிக்கிட்டு நில்லு. சாமி பாட்டு எங்க வர? தங்கையே, சொக்கனுக்கு வாத்து சுந்தரியே,
தங்கச்சி என்ன அண்ணனுக்கு ஒரே நெஞ்சு வலியா இருக்குடா. ஏன்டா? நேத்து ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க டாக்டர் சொன்னாரு, தங்கராசு என்ன சொன்னாரு? ஓ நெஞ்சில இந்த நண்டி ஓட்டா இருக்குன்ட்டாருடா. என்ன நண்டியா? என்னடா சொல்ற? நண்டிடா. என்ன? நான் சொன்னேன் டாக்டர் நெஞ்சில இருக்குது ஓட்டம் இல்ல, என் தங்கச்சி டெய்லி வந்து போற வாச கதவுன்னு சொன்ன. அப்ப அத முதல் சிமெண்ட வச்சு அடடா. ஐயோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு உடைக்கிறாடா. மாமா அண்ணா என்னத்தா? என்னம்மா? நீங்க 7 அண்ணன் பேரு. ஆமா 7 பேருதான். நான் உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. ஆமாத்தா ஒரே ஒரு தங்கச்சி. என்னடா? என்னை எப்படின்னா திருமணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆமாப்பா. என்னை விட்டுட்டு எப்படா இருப்ப மனங்கட்டவனே? ஐயோ அது நல்ல காரியம் எப்ப நடக்கும்னு தெரியலையே. மாமா டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த பிள்ளைக்கு என்னடா ஆச்சு? பெரிய ஓட்டை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் பெதுக்கி வைக்க 1.5 குடல பெதுக்கி ஒட்டுனா தாண்டி மறைக்கும். அண்ணா அனைத்த காரணம் என்ன? சாமி வந்திருக்குதா. யாருக்கு? நாரதர். நாரதரா? சாமி வந்திருக்கிறார். நம்ம இடத்திற்கா? ஆமா. வந்தவரை வரவேற்றீங்களா? குலப்பண்பு குன்றாமல் வரவேற்றம் தங்கையே. தேவலோக வாசி இல்லையா? ஆமா. அவருடைய தரிசனம் எனக்கு வேணும். கண்டிப்பாக வாருங்கள் சுவாமி. வருக வருக. நாரத மாமுனியே வருகவே. பாரு. இப்படியே ஆடு. ஒரு நாளைக்கு உனக்கு முதலூத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல முண்டமா செல்ல திறக்க போறாங்க. ஆமா டாக்டர் சொல்லியிருக்காரு பெரிய ஓட்டை இருக்குன்னு. அந்த ஓட்டைக்கு நல்ல சிமெண்ட் சாமி கிட்ட கேட்டுட்டு வா. தான் வந்து அடிக்கிறேன். போயிட்டு வரவா? சரி சரி. காலைல நாடகம் முடிச்சோன்னா பஸ்ஸில் தானே போயும், ட்ரெயினில் புரியல. சரி சரி. முகநக நட்பது நட்பு நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு உரையாமல் வரவேற்ற காரணத்தினாலே அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையும் இனிமையும் நிறைந்தது தமிழ் எனலாகும் என்று நிகழ்ந்து சொல்வது போல அவ்வையின் தமிழ் போல நீ வாழ்க, இளமை குன்றாது என்றும் இளமை போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு கால் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யார் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அப்படியும் அல்லாமல் ஒப்பிட முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் உண்மதை அமிர்தமாகும். முப்பழம் ஒடுபாளன முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகுந்தானே என்பது போல நல்ல வரவேற்பு. வரவேற்கு தகுந்தார் போல் ஒரு வாழ்த்து உமக்காக. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
வாழ்வு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் தெய்வப்புலவர். அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறில் உயித்து விடும் என்றார் அதே தெய்வப்புலவர். கோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. காரணம் 8 குணம் உண்டாம் கடவுளுக்கு, அதுபோல அப்படி தாளை வணங்காத தலை அப்படி இருக்கக்கூடாது என்பதை போன்று நல்ல தமிழை யார் தருவார், நல்ல தமிழை யார் தருவார், வாரி வாரி யார் தருவார், திருமுருக கிருபானந்த வாரி யார் தருவார் என்று நல்ல ஆன்மீக செம்மலாக வாழ்ந்த அப்பெரியவரை மனதில் கொண்டு இந்த இடத்திலே உன்னை பற்றி சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. நிலம் குறிஞ்சி நிலம் வெற்றி புனை தாததிக்கு மேம்புக்கும் வெண்ணைக்கும் சுற்றும் பெருநாளாய் தோன்றுமே. கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. மேற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்காம் ஆர்க்கும் வரி எண்ணிகிழக்கு தெற்கு பினாகி திகழிருப்பதன் காதம் நற்றொண்டை நாட்டு என்று பண்டை புலவர்கள் பாடி வைத்த தொண்டை வள நாடு வேள்வி மலை சாறு. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை வழிவகுத்தார்கள் முன்னோர்கள். அந்த வழியிலே நாமும் பயணித்தால் வழி செம்மையாக இருக்கும். இந்த ஒரு ஊருக்கு ஒரு பாதை மட்டும் இருக்காது. பொதுவாக எந்த ஊராக இருந்தாலும் பல பக்கம் பாதை இருக்கும். ஆனாலும் போய் சேர்ற இடம் ஊர் போய் சேரணும். அதானே காரணம். அதுக்காக இருக்கிற பாதையில புறம் போக கூடாதுல்ல. பாதையில போக கூடாது, இடையில ஏதாவது தடங்கள் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொன்னா கேட்கணும். மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லிக்கனி முன்னே துவக்கும் பின்னே இனிக்கும் இருக்கிறாங்கல்ல. சொன்னா யாரு கேட்கறா? ஆமா, இந்த பக்கம் போகாதப்பா, அந்த வேலையை செய்யாத. ஏன் உங்களுக்கு இவ்வளவு விரக்தின்னு நான் கேக்குறேன். இல்ல வந்ததுல இருந்து அதையே சொல்றீங்களே, ஏன் நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேனா? பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாளுடைய பேரனே வந்து சொல்றீங்களே, கேட்காம எங்க போறேன்? வீட்டுல பெரியவங்க இருந்தா பேர பிள்ளைகளை கூப்பிட்டு தம்பி பேராண்டி கொஞ்சம் தண்ணி மோந்து விடுறான்னு கேட்டா ஊருக்கே வருது, உனக்கு என்ன வரலையாங்கிறேன். நடக்குதா இல்லையா? ஆமா ஆமா இருக்குல்ல. ஒரு பெரியவர் இழுத்துக்கிட்டே கிடந்திருக்காரு, பேர பிள்ளை வந்து பால் ஊத்துனா கொஞ்சம் உயிர் போயிடும் இருந்துட்டு பேசுவாங்கல்ல, ஏதோ ஒரு ஆசை இருக்கு. அவருக்கு எப்போதுமே இந்த கடைசி பேரை மேல அவனுக்கு ஆசை. அவனை கூப்பிட்டு தண்ணி பால் ஊத்த சொல்லுங்க அப்படின்னா கடைசி பேரனை வர சொல்லி பால் காய்ச்சி வச்சிருப்பாங்க. அதை துணியை எடுத்து அந்த பாலில் நினைச்சு புளிஞ்சு ஊத்தணும். அது ஊத்துனா உள்ள இறங்காம கடவாய் வெளியே ஒழுகுது. இந்த பைய கேட்குற என்ன தாத்தா பால் கசக்குதான்னு. அவர் அந்த வேதனையும் பாலும் கசக்கவில்லை துணியும் கசக்கவில்லைன்னாரு. பாலும் கசக்கலை துணியும் கசக்கல, பால் இனிக்கும், ஆனா துணி துவைக்காம அழுக்கா இருக்குடா, அதான் உள்ள இறங்காம கீழே போகுதுங்கிற மாதிரி சொல்லாம சுத்தி காட்டுற பழமொழி இந்த உலகத்துல உண்டு. ஆமா ஆமா பிள்ளைல இதே மாதிரிதான் பால் ஊத்த சொன்னதுக்கு இன்னொரு பேரங்க இருக்கிறேன். நீ பாலை ஊத்துறத நிறுத்த, பாலை குடிச்சிட்டு இருந்தாலும் தெம்பா இன்னும் ஜாகாம இருக்கிறான். இப்படி ஆட்களும் இருக்கிறாங்களா? கிடையாதுமா. ஏன் இழுத்துக்கிட்டு கிடக்கிறவங்களுக்கு பால் ஊத்துறா தெரியுமா? பால் சீக்கிரம் உயிரை போய்க்கிறோம். பால் திடப்பொருள் தான், அது என்ன சிக்கலை உண்டு பண்ணும். இளநீர் கொடுக்கக்கூடாதும்பாங்க. இது ரெண்டுமே ஆளை கொள்றதுக்காக கொடுக்கறது தான் பால் ஊத்துற கதை, தெரியுமா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அர்த்தங்களை கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள். அதுக்காக பெரியவர் சொன்னா பெருமாள் செஞ்ச மாதிரி ஒரு பழமொழி சொன்னீங்க இல்லையா? பெருமாள் சொன்னா பெரியவர் சொன்ன மாதிரி. யார் அந்த பெரியவர்கள்? என் பாட்டை மகாவிஷ்ணு
பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிறார். சரி. அவர் பெருமாள் தானே. ஆமா. சவணகாதி முனிவர்கள் எங்க அண்ணன் 4 பேர். சனந்தனர், சனத்குமாரன், சனகாதி. சனகாதி முனிவர்னு பொதுவா சொல்றாங்க. ஆமா. 4 பேரும் துவாரகைக்கு போறாங்க. சரி. பெருமாளை பார்க்க. வாசல்ல 2 பேர் காப்பாளர்கள் இருப்பாங்க, பாதுகாவலர்கள். துவார பாலகர்னு பேர், விஜய ஜெயன். 2 பேரும் தடுக்கிறாங்க. உள்ள இப்ப போக முடியாது, அனுமதி இல்ல. பகவான் நித்திரை செய்கிறாரு, இப்ப போய் எழுப்ப முடியாதுன்னு சொல்ல. துவாரகைக்கு போறாங்களா? துவாரகைக்கு போய் பெருமாளை பாக்குறாங்களா? துவாரகையில கிருஷ்ணன் தானே இருந்தாரு. எவ்வளவு அர்த்தம், எல்லாம் பெருமாள் தான். பெருமாள் தான் சொல்ல வேண்டிய மொழி. பார்க்கடல்ல, அங்க பார்க்கடல்ல போறாங்க வைகுண்டத்துக்கு. அப்படி சொல்லுங்க. அப்படி போகும்போது சுதாரிப்பா இருக்க பரவாயில்ல. ஒருவேளை போய் மறந்து சொல்லிட்டா கூட அதை சரியா திருத்தணும். அது விளக்கமா கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப பார்க்கடலுக்கு போறார்கள் பெருமாளை பார்க்கறதுக்கு. அப்ப தடுக்கிறாங்க. தடுத்த உடனே கோவப்படுறாங்க. சரி. நாங்க வந்தது ரொம்ப அவசரம், பெருமாளை பார்த்தே ஆகணும், மகாவிஷ்ணுவை பார்க்கணும். சரி. உடனே அனுமதி கொடுங்க. இல்ல போக முடியாதுன்னு தடுக்க. இவங்க 4 பேருக்கும் கோபம் வந்துருச்சு. மனிதர்களை போல புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட காரணத்தினால் பூலோகத்தில் பிறக்க கடவுது அப்படின்னு ஒரு சாபம். நடுங்கி போனார் 2 பேர். அதுக்கப்புறம் பகவானுக்கு தகவல் போது பகவான் எழுந்து வருகிறார். இப்போ 2 பேரும் தயங்கி போய் நிற்கிறாங்க. துவார பாலகர்கள் என்னப்பா பிரச்சனை? அவங்க வந்துட்டு போயாச்சு. வந்த முனிவர்கள் அனுமதி கொடுக்கலைங்கிறதுக்காக எங்கள் 2 பேருக்கு சாபத்தை கொடுத்துட்டாங்க. பூலோகத்தில் பிறக்க சொல்லி ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. பகவானை நீங்கி எப்படி நாங்கள் வாழ்கிறது? அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். வந்தவங்க 4 பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரியவங்க தவ முனிவர்கள். அவங்க சொன்னாங்கன்னா நான் சொன்னது மாதிரி தான், மறுப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். ஒன்று 7 பிறப்பு அல்லது 3 பிறப்பு. 3 பிறப்பு எடுத்து என்னை சேர்றீங்களா, இல்லை 7 பிறப்பு எடுத்து என்னை வந்து சேர்றீங்களான்னு. இப்போ இவர்கள் கேள்வி, 7 பிறப்பில் என்ன தன்மை, 3 பிறப்பில் என்ன தன்மைன்னு கேட்குறாங்க. 7 பிறப்பு என்பது நல்லபடியாக வாழ்ந்து, நீதிமான்களாக வாழ்ந்து, நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழ்ந்து, பொதுவாக நல்லது செஞ்சுட்டு வந்து சேர்றது. சரி, 3 பிறவி நாட்டில் என்னென்ன அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் செஞ்சுட்டு சீக்கிரம் வந்து சேர்றதுன்னு அவங்க பார்த்தாங்க. நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமாங்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரணுமோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதனால 3 பிறப்பே போதும்னாங்க. அந்த 3 பிறப்பு தான் இரணியாட்சகன், கம்சன், தந்தவக்கிரன், அந்த ராமணேஸ்வரர், கும்பகர்ணன் அப்படின்னு 2 அறுவர்களாக பிறக்கிறாங்க. 3 ஆறுவராக பிறக்கிறதுக்கு அழிப்பதற்கு அதே மகாவிஷ்ணு தான் அவதாரம் எடுத்து வந்தார். ராமனாக, நரசிம்ம மூர்த்தியாக, கண்ணனாக. இப்படி வந்து இந்த நாட்டில் பெரியவங்க சொன்னதை பெருமாள் சொன்ன மாதிரி ஏற்று நடந்ததுக்கு பழமொழி வந்ததுக்கு அந்த கதை காரணம். எல்லா கதையும் நல்ல கதையாத்தான் இருக்கு. பெருமாளை சந்திக்க போனதுனால சாபத்திற்கு ஆளானாங்க சனகாதி முனிவர்களாகப்பட்டவங்க. ஆமா. இவங்க சாபத்திற்கு ஆளானதுனால நன்மைகள் தான் நடந்தது. என்னதான் இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணுமா இல்லையா? நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் உண்டு. அப்ப நல்ல இதுதான் சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமா. கெட்ட பேரை சுலபமாக எடுத்துடலாம், உடனே எடுத்துடலாம். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுதான் சீக்கிரம் எடுக்க முடியும். உங்களை வந்து நான் சேர்ந்தா போதும் அப்படின்னு அடைந்தவர்கள், நன்மையை அடைந்தவர்கள் தான் இந்த சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய. அதே மாதிரி தான் மார்க்கண்டேயன் பிறப்பதற்கு மிருகண்டேயன் மருத்துவத்தையும் கேட்ட வரம்படி காசியில போய் ஈசன் வரம் கொடுக்கும் போது குழந்தை உண்டு. 16 ஆண்டே தான் இருப்பேன், நல்லவனா வேணுமா தீயவனா வேணுமா, இல்ல 100 வயசு இருப்பேன், அவன் நல்லவனா இருக்க மாட்டான் கெட்டவனா இருப்பேன். அங்க கதை வேறு விதமா இருந்துச்சு. அதிக ஆயுசோட இருப்பேன் ஆனா நல்ல பிள்ளையா இருக்க மாட்டேன், குறைஞ்ச ஆயுளோடு இருப்பேன் நல்ல பிள்ளையா இருப்பேன். ஐயா குறைந்த ஆயுளோடு இருந்தாலும் எனக்கு நல்ல பிள்ளையாவே இருக்கணும், சற்புத்திரன் தான் வேணும், துர்புத்திரன் வேணான்னு கேட்டதுனால தான் மார்க்கண்டேயர் வந்தார். அந்த கதை இருக்குல்ல. ஆமா இருக்குல்ல. அப்படி ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு நல்ல இலக்கியங்களும் பக்தியையும் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் புராண இதிகாசங்கள்லாம். நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. வேப்ப என்ன கசக்கும்னு தெரியும், கற்கண்டு இனிக்கும்னு தெரியும். கற்கண்டு கரடு இருந்தாலும் இனிக்கும், ஆனா அதே கற்கண்டை வேப்பண்ணையோட சேர்த்தா அது எப்படி கசக்கும். இப்போ தசரதன் வாழ்க்கை இனித்தது, கையேயி என்ற வேப்பண்ணை தடவியதுனால தசரதன் வாழ்க்கை கசந்தது. அதான ராமாயணம். மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். அப்படி சொல்றீங்களே, கைகை இல்லைன்னா ராமாயணமே கிடையாது. அது கதை வேணும், போன ஜென்மத்துக்கு கதை. சொன்ன மாதிரி அந்த இடத்திற்கு நான் வள்ளி நிக்கிறேன் அப்படின்னா நாரதர் கண்டிப்பாக வேணும், அப்பத்தானே தர்க்கம் உருவாகும். காரணம் இருக்கா இல்லையா? கலகம் பிறந்தா தானே நியாயம் பிறக்கும். கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். கையேயும் தசரதன் யார் தெரியுமா? யாரு? போன ஜென்மத்துல ஒரு முனிவர் பக்தினி இருக்குல்ல, தர்மாந்தகர்னு ஒரு முனிவர். சரி. அந்த அம்மா பேரு கலகை. அவர் வந்து ஐசு கட்டி மாதிரி ரொம்ப சாதுவானவர். அந்த அம்மா மகா கொடுமைக்காரி. எப்படி சொல்றது, 1000 தேளு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அம்மா. அவர் ரொம்ப பொறுமையானவர். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் வந்த உடனே தண்ணி கொண்டே கொடுக்கணும்னு அந்த அம்மா தண்ணி கொண்டு போகும். இவர் வேண்டான்னு சொல்லுவார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க குடிக்கணும்னு சொல்லுமா. இல்லம்மா எனக்கு தண்ணி தாகம் இல்லை, வேண்டாம், குடிச்சுதான் ஆகணும். வேண்டான்னு சொல்லப்படாதுங்கிறேன். அப்புறம் வேண்டாம்மா
வேண்டான்னு சொல்லக்கூடாது. சொல்லி சொல்லி பாப்பா வேணான்னா தலையிலே ஊற்றிடுவாளாம். அப்படி ஒரு புண்ணியவதியாக இருந்திருக்கிறார். இவர் ரொம்ப வெறுத்து போய் ஒரு நாள் நண்பர்கிட்ட சொல்கிறார், என்னப்பா என் மனைவி ரொம்ப கொடுமையாக பண்ணுறா, எதை வேண்டாங்கிறனா அதை பூரா செய்கிறா, எதை வேணுங்கிறனா அதை பூரா செய்யவே மாட்டேங்கிறா, நான் என்ன செய்யட்டும்னா. அதுதானே பெண்களுடைய குணமே, குணாதிசயம். இப்போ அவர் சொன்னார் ஒரு யோசனை, அப்படியே செய்திய நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை பூரா வேண்டான்னு சொல்லுங்கள், எது உங்களுக்கு வேண்டாமோ அதை பூரா வேணும்னு சொல்லுங்கள், சரியா நடக்கும்ல. இப்போ நண்பன் யோசனையோட வீட்டுக்கு வந்தாரு. அதே மாதிரி அன்னையிலேருந்து எதெல்லாம் வேணாமோ அதை பூரா வேணும்னாரு. அவன் செய்ய மாட்டான்ல. எது தனக்கு வேணுமோ அதை பூரா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார், அது செய்கிறாங்க. இப்படியே நிம்மதியாக வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு சிரார்த்தம் தவசம். அந்த நேரத்தில் பிண்ட பிரசாதங்கள்லாம் பிடிச்சி அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் ஜலத்தில் கொண்டு தண்ணியில் போடணும்ல. இப்போ எப்படி என்ன சொல்லணும், தப்பாக சொன்னா தான் நல்லது செய்வா. சாக்கடையில் போடணும்னு சொன்னால் நல்ல தண்ணியில் கொட்டுவா. இவர் நல்ல தண்ணியில் கொட்டுனா சாக்கடையில் போட்டுருவா. இப்போ எப்படி சொல்லணும், சாக்கடையில் கொட்டுன்னு சொல்லணும். இவர் வாய் தடுமாறி அன்னைக்குன்னு அப்பா மேலே அந்த பாசத்தில் மறந்துட்டு போய் நல்ல ஜலத்தில் கொட்டிட்டு வாங்கினா. அவள் கொண்டு போய் சாக்கடையில் கொட்டிட்டான். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த அவருக்கு கோவம் வந்துருச்சு. பெண்ணாடி நீ பேயை கட்டி குடும்பம் பண்ண மாதிரி இவ்வளோ குடும்பம் பண்ணுற, இதுக்கு மேலே என்னால் பொறுமை இல்லை, இன்று முதல் நீ பேயாக போக கடவுது சாபம். இப்போ முனிவர் என்ன பண்ணுறாரு, தவத்துக்கு போயிட்டார், கங்கைக்கரையில் தவம் செய்கிறார். இப்போ பேயா போன கலகை வந்து அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ மேலோகத்தில் இருந்து அங்கே மகாவிஷ்ணு பேசிக்கிட்டு இருக்கிறார் கதை. இந்த கதையை பற்றி அங்கே நடக்குது. இப்போ அந்த தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாலா கமண்டலத்தில் நீரை எடுத்து தெளிச்சா, பேயா இருந்து தொந்தரவு பண்ணுற, பெண்ணாக இருந்து தொந்தரவு பண்ணுறீங்க போ அப்படி இனிமேலாவது அப்படின்னு தொழிச்சார்ல. அன்னையிலேருந்து அந்த பெண்ணாவும் மாறி நல்ல புத்தியும் வந்து முனிவரோட ஒத்துரு. இப்போ வருகிறது புஷ்ப விமானம். ஐயா தர்மாந்தகரே, அம்மா கலகை, உங்கள் 2 பேரையும் பரவாசு தேவர் மகாவிஷ்ணு அழைக்கிறார், வாருங்கள். அங்கே போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் கூடிய விரைவில் ராம அவதாரம் செய்ய போகிறேன். என் அவதார நோக்கம் உங்களால் பூர்த்தி ஆகணும். நீங்கள் போய் அயோத்தி சக்கரவர்த்தி தசரதனாக பிறங்கள். நீ போய் ஒரு நாட்டு மன்னனுக்கு கேகய மன்னனுக்கு மகளாக பிறந்து இவருக்கு 2வது மனைவியாக வந்து சேர்ந்து எங்களுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யணும்னு வந்ததுனால தான் அந்த கலகை என்பவள் கையேகியாகவும் அந்த தர்மாந்தகரே தசரதனாக வந்ததாக ராமாயணம் சொல்லுது. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குல்ல. கைகையினால் தான் ராமனாகப்பட்டவர் காட்டுக்கு போனார். சீதையினால் தான் ராமாயணமாகப்பட்டது இந்த ராவணேஸ்வரனை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகப்பட்டது. இப்படி எல்லாம் சொல்றோம், கெட்டதையே சொல்றோமே. இதெல்லாம் உருவாவதற்கு காரணமே பெண்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இதே ராமாயணத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் நல்ல முறையில் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். எங்க வனவாசம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சீதையை பிரிஞ்சாச்சு. ராமனுடைய ஆயுசு எவ்வளவு தெரியுமா? ஏகப்பட்ட சொல்லுங்க, 11,000 ஆண்டு 11 மாதம் 11 நாள் 11 நாளிகை முடிந்தது. சரையு நதியில மூழ்கினார், பூச்சூடம் போல. சரையு நதியில எதற்காக மூழ்கினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆக அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு. மகாவிஷ்ணுடைய அவதார நோக்கம் முடிந்தது, அவருக்கு நினைவூட்டணும். ஆக விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா மனித அவதாரம் தானே, கிருஷ்ணாவதாரமாகப்பட்டதுதான் தெய்வ அவதாரம். மனுபாரத்தை குறைப்பதற்காக தெய்வமாகவே அவதாரம் எடுத்த என்னது அப்படின்னா கிருஷ்ணனாகப்பட்டது. ஆனா ராமாயணத்துல ராமனாகப்பட்டவர் மனிதனாக அவதாரம் எடுத்தார். மனிதனா பிறந்தா கடவுளா இருந்தாலும் என்னென்ன நடக்கும்ங்கிறது அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். ஆக அதற்கு எடுத்துக்காட்டுக்காக இந்த ராமனுடைய விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்வதற்காக கூற்றுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யமதர்மனாகப்பட்டவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஆனா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 பேருமே கலந்துரையாடலாகப்பட்டதை பேசிக்கிறாங்க. 2 பேருமே யாரு, ராமனும் யமதர்மனாகப்பட்டவரும் கால நிர்ணயத்தை பத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் ராமன் என்ன செய்யறாரு, அவருடைய சகோதரனான லட்சுமணனை அழைத்து, நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால யாரையும் என்னுடைய அனுமதியின்றி நீ உள்ளே வர விடக்கூடாது அப்படின்றது ராமனுடைய சகோதரனுடைய கட்டளை மட்டும் கிடையாது, அயோத்தி மன்னனுடைய கட்டளையும் கூட. அப்ப லட்சுமணன் என்ன செய்யறா, வாயிற்காவல்ல காவலனாக நின்றுட்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து யார் வர்றா அப்படின்னா துர்வாச முனிவராகப்பட்டவர் வர்றாரு. இந்த துர்வாசர் எப்பேற்பட்டவர், பயங்கரமான கோபகர், எதுக்கெடுத்தாலும் சாபம் கொடுக்கக்கூடியவர். பொதுவாக முனிவர்களை பொறுத்த வரைக்கும் சாபத்தை கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, செய்யக்கூடிய தவ வலிமையாகப்பட்டது குறைஞ்சு போயிடும். ஆனா துர்வாசருக்கு மட்டும் என்ன ஒரு வரம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய தவ வலிமையாகப்பட்டது பெருகி கொண்டே போகும். அப்ப என்ன செய்வாரு, பார்க்கிறவங்களுக்கு பூரா கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் சாபம். ஆக அப்பேற்பட்ட துர்வாசரை கண்டு எல்லோருமே பயப்படுவாங்க. அந்த இடத்துக்கு ராமனை சந்திப்பதற்காக துர்வாச முனிவர் வர்றார். வாயிற்காவலனாக லட்சுமணன் நின்றுகிறார். அப்பதான் லட்சுமணன் சொல்றார், பா நான் ராமனை சந்திக்கணும், அதனால நான் உள்ள போகணும்னு சொல்லும் பொழுது லட்சுமணன் என்ன செய்யறான், தன்னுடைய அண்ணன் சொல்லை மீறாதவன், ஐயா நீங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க, உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால இப்போதைக்கு போக முடியாதுன்னு சொன்ன உடனே துர்வாசருக்கு கோவம் வந்துருச்சு. மரியாதையை நீ உள்ள விடுறியா
இல்ல என்னுடைய சாபத்திற்கு ஆளாகிறியா? நீ மட்டும் ஆளாக மாட்ட, உடைய அயோத்தி மக்களும் என்னுடைய சாபத்திற்கு ஆளாவாங்க. அது பத்தாதுன்னு உன்னுடைய சகோதரனும் என்னுடைய சாபத்திற்கு ஆளானவன் சொல்லிடுச்சு. இவருக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. தான் சாபத்திற்கு ஆளாவது பெரிதாக தெரியவில்லை, மக்கள் சாபத்திற்கு ஆளாவது பெரிதாக தெரியவில்லை. ஆனா அதனுடைய சகோதரன் சொல்லிட்டாரு, ராமனே சாபத்திற்கு ஆளான்னு சொல்லிட்டாருன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கிறாரு. இல்ல போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த துர்வாசர் என்ன பண்ணிட்டாரு, அதையும் மீறி உள்ள போயிட்டாரு. உள்ள போனோடனே ராமனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆக மிக முக்கியமான ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அனுமதி இன்றி எதற்காக உள்ள விட்ட அப்படின்னு ராமனுக்கு ஒரு கோபம். ஆக இந்த கணம் முதல் நீ என்னுடன் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ராமனுடைய கோபமாக அங்கு வெளிப்பட்டது. அப்ப என்ன செய்யறாருன்னா, லட்சுமணாகப்பட்டவன் ராமனிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்க கிடையாது. பொதுவாகவே நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட இருந்து கடுமையான சொற்களை நம்ம விரும்ப மாட்டோம். அப்படியே வந்துட்டா தாங்கவும் முடியாது. அப்ப லட்சுமணன் என்ன செய்யறாரு, இனிமேலும் ரொம்ப மென்மையானது இல்லையா? அப்ப இனிமேலும் இந்த உயிரை வச்சு நம்ம இருக்கணுமா? பெண்கள் மனது ரொம்ப மென்மையானது. ஆமா, மனதை விட பாதம் அதை விட மென்மையானதா. ஆமா, அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெறிஞ்சு பழம்னு வள்ளுவரே சொல்றாரு. என்ன செய்யறாரு, அந்த வார்த்தையை தாங்கி கொள்ள முடியாத லட்சுமணாகப்பட்டவர் சரையு நதியில இறங்கி உயிர் நிறுத்துறாரு. இப்ப ராமனுக்கு என்ன பிரச்சனை, ஏற்கனவே உயிருக்கு உயிரான சீதையாகப்பட்டவளும் இல்லை, அதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையான தசரதனாகப்பட்டவரும் இல்லை, அதற்கு பிற்பாடு தனக்கு உயிருக்கு உயிரான ரத்தத்திற்கு ரத்தமான லட்சுமணாகப்பட்டவனும் கிடையாது. இனிமேலும் நம்ம இருக்கணுமா? நாம சொன்ன ஒரு வார்த்தையாகப்பட்டாதான் சொல்லுவாங்க, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. சொல்லுக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. அப்ப சொல்ல தாங்க முடியாம லட்சுமணாகப்பட்டவன் இப்படி போயிட்டானே அப்படின்றத நினைச்சு அவர் தாங்க மாட்டாம விதி முடிந்ததன் காரணமாக கால நிர்ணயப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்தாரு, சரையு நதியில இறங்கி உயிர் துறந்தாரு. அவரை தொடர்ந்து அயோத்தி மக்களாகப்பட்டவங்களும் சரையு நதியில இறங்கி உயிரை தொடர்ந்து ராமாவதாரம் முடிந்ததாக என்று கருத்து இல்லையா? ஒரு பாக்கியம், நானும் சரையு நதியில போய் கால் வைத்து தலைமொழி வந்து வச்சேன். அப்படியா? ஆமா, அதெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சேன். ஆனால் நீ சொல்ற பாரு கதை, லட்சுமணன் ராமர் சொன்ன வார்த்தையை கேட்டு போனாரு. ராமர் லட்சுமணனை கேட்கணுங்கிறது அந்த விதியினுடைய சூழ்ச்சின்னு ஒன்று சொல்லி வர்ற பத்தியா. அது என்னதான் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, ராமனும் லட்சுமணன் எப்போதும் சேர்ந்தே இருப்பாங்க இல்லையா? விதின்னு ஒன்று இருந்தா விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. இப்போ ஊருக்குள்ள ரெட்டப்புள்ள பிறந்தா ராம லட்சுமண் பேர் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெட்டை குழந்தையா பிறந்தா ராம லட்சுமண் பேர் வைக்கிறான். ஆனா ராமனு லட்சுமணன் ரெட்ட பிள்ளையா? இல்ல. ராமர் பிறந்தது கோசலைக்கு, லட்சுமணன் பிறந்தது சுமித்திரைக்கு. லட்சுமணன் மட்டும் இல்ல, லட்சுமணனும் சத்ருக்கனன் பிறந்ததுதான். அவங்க ரெண்டு தான் ரெட்ட குழந்தை. பரதன் கைகைக்கு பிறந்த. ஆனா பேர் வச்சது எப்படி வைக்கிறோம், ராமனு லட்சுமணி வைக்கிறோம். ஏன் ராம லட்சுமணி ரெட்ட குழந்தைகளா பிறந்தா வைக்கணும்? ஆனா ராம லட்சுமணி ரெண்டு தாய் பிள்ளைங்க. இங்க ஒரு தாய்க்கு பிறந்த ரெட்ட குழந்தைகளுக்கு ராம லட்சுமணி ஏன் வைக்கிறோம்னு கேட்டா, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்தார் இல்லையா அந்த வைகுந்தத்துல. அப்ப எப்போதுமே இந்த சங்கும் சக்கரமும் ரொம்ப சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சங்கும் சக்கரமும் சண்டை ஓடுற மாதிரி ஆதிசேடன் ஒரு வரம் கேட்கிறேன், ராம அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசேடன் சொல்கிறார், பாயாக படுத்திருக்கிறாரு ஆதிசேடன் பாம்பு மகாவிஷ்ணு கிட்ட, மகாவிஷ்ணு ஐயா பெருமாளே, நீங்க ராமரா அவதாரம் செய்ய போறீங்க, நான் எப்போதுமே உங்களை தாங்குறேன், எப்போதுமே உங்க மேனி என் மேனி மீது படுத்திருக்கு, உங்களை சுமக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம், நான் ஒரு அவதாரம் செய்ய போறேன், நீங்களும் அவதாரம் செய்ய போறீங்க, ஆனா எப்படி அவதாரம் செய்தாலும் உங்களை விட்டு ஒரு கணம் கூட நான் பிரிந்திருக்க கூடாது, அந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ ஆதிசேடனுக்கு அப்படியே வரம் கொடுத்துட்றாரு. அதனால தான் இப்போ ராம லட்சுமணன் சத்ருக்கன் பரதன் எல்லாம் பிறந்துடுறாங்க. இப்போ குழந்தையெல்லாம் பிறந்தோன்னே அரச குடும்ப குழந்தை இல்லை, தங்க தொட்டிலில் பிள்ளைகளை போட்டாச்சு. ராமர் பக்கத்தில் பரதன், அதுக்கப்புறம் லட்சுமணன், அதுக்கப்புறம் சத்ருக்கனன், 4 குழந்தையும் தொட்டிலில் போட்டாச்சு. லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கேன். லட்சுமணன் எங்கே படுத்திருக்கேன், ராமர் பரதனுக்கு அப்புறம் லட்சுமணன். லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். குழந்தை அரமனை வைத்தியர்கள்லாம் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட வைத்தியம் எதுக்கு அழுகிறேன் ஏன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. குலகுரு வசிஷ்டர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டாச்சு. என்ன ஐயா குருநாதா, உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் நடக்காது, ஏன் லட்சுமணன் காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கேன், தொட்டிலான கிடக்கிறான், தாளாட்டுறான், பால் விட்டு கொடு, என்னென்னமோ பண்ணுறோம், நடக்கலை, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு வசிஷ்டர், லட்சுமணனை தூக்கி அந்த ராமன் படுத்திருக்கிற தொட்டிலுக்குள்ள பக்கத்தில் போடுங்க அப்படின்னு. லட்சுமணன் ராமன் பக்கத்தில் படுக்க வைங்கன்னாங்க. லட்சுமணனை கொண்டு வந்து ராமன் பக்கத்தில் படுக்க வச்சோன்னு லட்சுமணன் அழுகையை நிறுத்திட்டான். என்ன காரணம், ராமனா பிறந்தது மகாவிஷ்ணு, லட்சுமணனா பிறந்தது ஆதிசேடன். ஆதிசேடங்கிற பாம்பு மகாவிஷ்ணுவாகிய அந்த பெருமாள்கிட்ட கேட்ட வரம் சேர்ந்தே இருக்கணும்னு. இப்போ ஒரு தொட்டிலில் கொஞ்சம் தூரம் அந்த பரதனுக்கு அந்த பக்கம் படுத்திருந்த பிரிவையே லட்சுமணனால தாங்க முடியலையா. இப்போ பக்கத்தில் ஒன்று அது போட்டோன்னே அழுகாமல் அடைஞ்சிட்டேன். அதனால தான் இன்னைக்கு ரெட்டை குழந்தை பிறந்தா ராம லட்சுமணன் சேர்த்தே பேர் வைக்கிற வழக்கம் நமக்குள்ளே வந்தது.
இதுக்கு நடைமுறையாக ஒரு விளக்கம் சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துடுறா. இறந்த உடனே அந்த அம்மாவோட இதயத்தை இன்னொருத்தருக்கு பொறுத்துறாங்க. இது நடந்த கதை. இது எவ்வளவுக்கு உண்மைன்னு பாருங்க. குழந்தை பிறந்துருது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த குழந்தைய ஈன்ற தாய் என்ன பண்ணுறா, பெத்தெடுத்த தாய் இறந்துடுறா. இறந்த சில மணி நேரத்துக்குள்ளே இதயத்தை மாற்றி வைக்கலாம், அது மருத்துவ முறை. அப்படி இதயத்தை ஒரு ஆண்மகனுக்கு வச்சிடுறாங்க, ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு. அவர் நல்லா வந்துடுறாரு. இப்போ தாய் இறந்துட்டா, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு தாய் இல்லை, குழந்தைய வளர்க்குறாங்க, யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, தூக்குறாங்க. இந்த மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க. ஒரு நாள் இந்த இதயம் பொறுத்துனா அவரும் வர்றாரு. இந்த குழந்தையும் மருத்துவமனையில் கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஆள் மாற்றி அணைக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிற அவர் குழந்தைய பார்த்து அந்த இதயத்தை பொறுத்துனா அவருங்க அவர் வர்றாரு. அவருக்கு அவர் அறியாத ஒரு உணர்வு வருது. இந்த குழந்தைய தூக்கணுங்கிற எண்ணம் வருது. இந்த குழந்தைய பார்த்து என்கிட்ட கொடுங்களேன்னு வாங்கி தோளில் போடுறாரு. இந்த இடத்துல அந்த குழந்தை பட்டோன்னே அழுகையை நிறுத்துது. ஏன்? அந்த குழந்தையை ஈன்ற தாயோட இதயம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த இதயத்தினுடைய உணர்வு, இந்த ரத்த பந்தம் அந்த குழந்தையை அழுகை நிறுத்துது. இப்படியெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயம். எப்பயுமே ஒரு தாயினுடைய ஸ்பரிசம் குழந்தைக்கு நன்றாக தெரியும். யாரு தூக்கினாலும் குழந்தை அழுகை நிப்பாட்டது. தாய் தூக்கணும்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே என்ன நினைக்கும் என்னுடைய தாய்? ஏன்னா கருவில் இருந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? அதான் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றது. எவ்வளவு உயர்ந்த உறவு. ஆனாலும் குழந்தை அழுதா தாய்க்கு தெரியும் ஏன் அழுகுதுன்னு. தடுக்கல படுக்க வச்சிருக்க குழந்தை பசிச்சு அழுகுதா, இல்லை வேற எதுக்காக அழுகுதா, இல்லை எறும்பு கடிச்சிருச்சான்னு தெரியும். இப்போலாம் பிள்ளை அழுதா அலைபேசியை கொடுத்து வச்சுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிள்ளைய முதுகுலே ஓட்டு அடிக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் போயிடக்கூடாது. நல்ல விஷயத்தை கடைபிடிச்சு வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தோடு நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? காவல் பார்த்துக்கிட்டு நிறைய கதை இருக்குமா. அது மாதிரி இலக்கியங்கள்ல கதை. ஒரு பெண்ணா பிறந்தா சுயநலமா இருக்கணுமா, பொதுநலமா இருக்கணும்? இல்லை, சுயநலமா தான் இருக்கணும். என்ன அப்படி சொல்லிவிட்ட? என்ன அப்படித்தான் சொல்லுவேன். ஏன் இது நல்லா இருக்கா? பொதுநலமே இருக்கப்படாதா? சுயநலமாக இருந்தா தான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு. எப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பிறந்த வீடு வேற, புகுந்த வீடு வேற. ஆமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே, திருமணம் முடிந்த உடனே ஒரு பெண்ணாகப்பட்டவ என்ன செய்யறா? அதனுடைய பெற்றோர்ல இருந்து, கூட பிறந்த சகோதரர்கள்ல இருந்து, வளர்த்த பிராணிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிரிஞ்சு வர்றவ ஏதோ ஒரு புது இடத்தில் தன்னுடைய கணவனாக ஒருத்தனை ஏத்துக்கிறா. தன்னுடைய சொந்தக்காரர்களாக அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரையுமே ஏத்துக்கிறா. ஏத்துக்கிட்டு தன்னுடைய கணவனே தனக்கு உலகம், தனக்கு பிறக்கும் ஒரு குழந்தை, அந்த குழந்தையே தனக்கு உலகம் அப்படின்னு மற்றவர்களை விட்டுட்டு வந்து சுயநலமா ஒரு பெண் வாழ்ந்தாதான் அது பிறந்த வீட்டுக்கு பெருமை. அப்ப ஒரு பெண் சுயநலமா வாழ்றது பெருமை தானே. சுயநலமானா தனக்குன்னு வாழ்றது இல்ல, கூட இருந்த அத்தனை பேருக்கு வாழ்றதுனாலதான் அதுல ஒரு பொதுநலம் இருக்குன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? சுயநலமா பிறந்ததோட மட்டும் இல்லாம நீ சொல்றது உண்மைதான். எங்கேயோ பிறந்து வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு தன்னையே அந்த குடும்பத்துக்கு அர்ப்பணிச்சு தன்னையே இழந்து அந்த குழந்தைக்கு ஒரு விளக்க ஏற்றி, அதான் குடும்ப விளக்கு சொல்றோம். பெண் இல்லாத வீடும் பேய் வாழும் சுடுகாடும் ஒண்ணு இருக்குல்ல. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், பெண்ணின் பிறந்த கையாவலன்னு. பெண் இருக்கணும் வீட்டுல, பெண்ணை போற்றாது நாடு வழங்காது, வீடு வழங்காது. நீ மதுரையில ஒரு தாசி இருந்தா தெரியுமா? அந்த அம்மா தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருந்தா. எந்த நேரம்னா அவன் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம்ல. ஆனாலும் அப்படி வாழ நினைக்கல. ஏழை பெரிய பஞ்சம் வரும்போது அந்த பஞ்சத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சோறு போட்டு கடைசி அவ ஏழை ஆயிட்டான். ஏழையாகி இருந்த நேரத்தில் சோமசுந்தர கடவுளுடைய அருளால் இன்னைக்கு இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறார். வந்தி பாட்டின்னு ஒரு கிழவி இருந்தாலும் அவ சுயநலமா என்ன பண்ணுவா? பிள்ளையே இல்லை, வந்தின்னா பிள்ளை இல்லாதவன் அர்த்தம். அந்த வந்தி பாட்டி புட்டு வியாபாரம் பண்ணுவா. புட்டு வியாபாரம் பண்ணும்போது ஒரு நாள் பாண்டிய மன்னன் அறிவிக்கிறான், அரிமர்த்தன பாண்டியன் வைகக்கரை உடச்சிக்கிட்டு போது வீட்டுக்கு ஒரு ஆள் அடைக்க வரணும்னு. பாட்டிக்கு ஆள் இல்லை, வயசான பாட்டி. சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் தான் பிள்ளை மாதிரி நினைச்சு சொல்றா, சோமசுந்தர கடவுளே, ஐயா சோமசுந்தரா, மன்னன் அறிவிச்சிருக்கிறேன், வைகக்கரை அடைக்க எனக்கு வயதாயிருச்சு, என்கிட்ட ஆளும் இல்லை, ஒருவேளை ஆளை கூலிக்கு கூப்பிடணும்னாலும் என்கிட்ட காசும் இல்லை, நான் என்ன செய்வேன் இறைவா அப்படின்னு வேண்டிட்டு வந்துடுறா. அந்த கிழவி வேண்டுதலுக்கு செவி சாய்த்து ஈசனே வந்துட்டேன். கூலின்னு வர்றார் சோமசுந்தர கடவுள். சிவபெருமான் வர்றார், பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறார், பாட்டி கூலிக்கு ஆள் வேணும்னு கேட்டியலாம்ல, நான் வேணா மண்ணு சுமக்க போகிறேன். அப்பா மண்ணு சுமக்க வர்றியாப்பா? நீ மண்ணு சுமக்க வர்றது சரி, என்கிட்ட கூலி கொடுக்க காசு இல்லையே. காசு இல்லைன்னா என்ன பாட்டி, நீ காசு கொடுத்தா கடைக்கு போய் எதாவது வாங்கி சாப்பிடணும், நீ ஏதாவது வச்சுருந்தா கொடு, என்கிட்ட புட்டு தான் இருக்குது, வேணா புட்டு தர்றேன்னு. சரி புட்டு தருவேன், ஆனால் உதிர்ந்த புட்டு மட்டும்தான் தருவேன், உதிராதெல்லாம் நான் விற்றுட்டு அதை காசாக்கி நாளைக்கு நான் வாங்கி வியாபாரம் பண்ணி அதை வச்சு தான்ப்பா பிழைக்கிறேன்னு சொன்னேன். சரி உன் விருப்பம் போல் எது உதிர்றதோ உதிர்றதை கொடு, நீ முழுசா கொடுத்தா கூட நான் உதிர்த்து தானே சாப்பிடணும், அதனால உதிர்றதே கொடுன்னு சொல்கிறார் சோமசுந்தர கடவுள். இப்போ புட்டு அவிக்கிறா, அவிச்சிட்டு இறக்கும் போது சொக்கா அர்ப்பணம்னு இறக்குறான். சொக்கா அர்ப்பணம்னு இறக்குறா. சோதனைக்குனாலும் பாரு, ஒரு புட்டு கூட கட்டியா இல்லை, பூரா உதிர்ந்தே இருக்கு. நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், கொல்லி கண்ணை வச்சேன் அப்படி உதிர்ந்தே வச்சுட்டுருவோம் நம்மெல்லாம் இல்லையா. ஆனால் அந்த கிழவி சொன்னா, தம்பி உன் விருப்பம் போல எல்லாம் உதிர்ந்தே வந்திருக்கு, சொக்கேன் விருப்பப்படுறாரு உள்ள இருக்கு உனக்கு கொடுக்க சொல்லி.
எல்லாத்தையும் நீயே சாப்பிடு அப்படின்னு இந்த கிழவி ஈசனுக்கு படைக்கிறான். இதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் சொன்னது மாதிரி இந்த திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? தெல்லி அடி சிற்றுண்டி பொது நீக்கி அள்ளி அப்பா அருந்து என இட்டால் அமுதம் என அப்படின்னு படிக்கிறார். எவ்வளவு அற்புதமா பாருங்க. தெல்லி அடி சிற்றுண்டி பொது நீக்கி அள்ளி அருந்து அப்பா என அமுதம் என இட்டாலாம். வாங்கி சாப்பிட்டாரு. வைகக்கரை அடைக்க போனாரு. அடைச்சாரா? ஒரு கூட மண்ணை துமக்கிற மாதிரி தூக்குறது, அப்புறம் கீழே கொட்டுறது, அப்படி கூத்தாடிட்டு அங்கே போய் படுத்து கிடந்தாரு. பாண்டியன் அடிச்சான். அதான் அரசரடி. அந்த கதையில தான் அவனுக்கு தெரியும். பாண்டியமன்னன். அப்போ ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை வந்தது. இளங்கோவடிகள் சொன்னீங்கல்ல, கண்ணகி போல் வாழ நினைக்கணும் அப்படின்னு வாழ்த்து பாட்டு பாடுனீங்க. ஆமா. இப்ப கண்ணகி எடுத்துக்கோங்களேன். தன்னுடைய கணவனாகப்பட்டவன் அங்கு கொலை செய்யப்பட்டான். கோவலன். அப்ப தனக்கு நியாயம் கிடைக்கணும். தன்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யல அப்படின்ற இந்த கண்ணகியுடைய நம்பிக்கை தெரியும். அப்ப அந்த நம்பிக்கையின் காரணமாக அவ என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய கணவனை கொன்னவனைத்தானே கொண்டிருக்கணும். எதற்காக மதுரை அழிச்சிருக்கணும்? சுயநலமாக இருந்திருக்கணும்ல. அந்த இடத்துல அவ எப்படி இருந்தா? சுயநலமா தானே இருந்தா. அப்படி இல்ல. அதனால இன்றளவும் கண்ணகியை பெருமையா தானே பேசுறோம். ஏன் இருந்தா தெரியுமா? நீ சொல்ற மாதிரி நியாயம் தான். பாண்டிய மன்னனுடைய உத்தரவுனாலதான் கோவலனை கொண்டாங்க. பாண்டிய மன்னன் இட்ட உத்தரவு. அப்ப பாண்டியனை தானே கொல்லணும். ஏன் மதுரையே எரிச்சா? மதுரையவே எழிப்பதற்கு என்ன காரணம்? பாண்டிய மன்னன் உத்தரவு தான் போட்டான். கொன்னவன் இன்னொருத்தன் அவனை கொல்ல முடியுமா? ஏன்னா இது போன ஜென்மத்து கதை. காளி தான் கண்ணகியா பிறந்தா. காளி கோயில விளக்கு போட்ட கணவனை கொன்றார்கள் ஒற்றவர்கள். காளி அசரீரி வாக்கு, கண்ணகி பிறக்க கணமதுரை அழியன்னு அசரீரி வாக்கு. அதுபடி கண்ணகியா பிறந்தா. கண்ணகி சும்மா போய் கேட்கல. ஒரு சிலம்பு இருந்துச்சு. ஒரு சிலம்பை கொடுத்து விட்டா. ஒரு சிலம்பு இருந்துச்சு. பூம்புகார் சோழவள நாடு. அங்கெல்லாம் பணக்காரர்கள் இல்லையா? அங்கே வித்திருக்கப்படாத அந்த சிலம்பை கொண்டுகிட்டு இங்க வர்ற மதுரைக்கு. காரணம் விதி. ஆனாலும் ஒரு விளக்கு இருக்குல்ல. எவ்வளவுதான் விதி விதினாலும் விதி விளக்கு. அது ஏன் விதியை மட்டும் ஒத்துக்கவே மாட்டீங்க? காரணமா தான். எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கு. யாவும் வச்சுக்க. எல்லாம் நன்மைக்கு. இப்ப என்னாச்சு? வந்தாரு கோவலன் போனா கொண்டுட்டாங்க. இப்ப மிச்சம் இருந்த ஒரு சிலம்பு, 2 காலில் 2 சிலம்பு இருந்துச்சு. ஒன்னு இருந்துச்சு கொண்டு போன. அந்த கடைசி சிலம்பை ஏந்தி போன இடம் தான் கடச்சனேந்தல்னு இன்னைக்கு இருக்கு. கடைசி சிலம்பி ஏந்தல் கடச்சனேந்தல். போனா நேரா பாண்டியம்மனுடைய சபையில போனோன்னு என்ன கேள்வி கேட்டா? தேரா மன்னா செப்புவதுடைய அண்ணா. தேரா மன்னான்னா என்ன? அறிவில்லாத அறிவு கட்ட மன்னனே, சரியா விசாரணை செய்தாயா? என் கணவன் கல்வனா, உன் தீர்ப்பு தவறு என்று சொன்னான். உன் மனைவியினுடைய சிலம்புல என்ன முத்துக்கள் இருந்தது? என் சிலம்புல என்ன இருக்குன்னு தெரியுமா? உன் மனைவியுடைய சிலம்புல முத்து பரல்கள் இருந்தது. என்னுடைய சிலம்புல மாணிக்க பரல்கள். கொண்டு வர சொல்லு. அரண்மனையை நடுங்கியது. உடைச்சா செதறியது. ஒரு பரல் மட்டும் தெரிச்சு போய் பாண்டியம்மனோட உதட்டுல பட்டுச்சான். அதை எழுதுறாரு இளங்கோவடிகள். என்ன உவமையா சொல்றாரு தெரியுமா? பாண்டியம்மனுடைய உதடு தானே தப்பான உத்தரவு சொன்னிச்சு. அதுக்கு தண்டனை கொடுக்கறது மாதிரி இந்த ஒரு பரல் போய் அவன் உதட்டுல அடிச்சு ரத்தம் வந்துருச்சுன்னு எழுதுறாரு. உதட்டுல பட்ட அந்த மாணிக்க பரலை நம்ம ஆளு வந்தால் லவக்குன்னு முழுங்கிருப்பாங்க. உடனே ஒரு கமிஷன் நினைச்சு கண்ணகி ஆம்பளை பொம்பளை இல்லை ஆம்பளைன்னு முடிச்சிருப்பேன். ஆனா எப்படி சொன்னா பாரு தீர்ப்பு. நினைச்சு பார்க்க உங்க புத்தி இப்படியே போகுது. நினைச்சு பார்க்கணும். இது புத்தி என்ன? ஏன் நல்லவர்களாவே யாரையும் நினைக்க மாட்டீங்களா? நடக்குதா இல்லையா? பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அப்படிமாங்க தூத்துக்குடியில 13 பேர் சுட்டியலை. இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு என்னாச்சு? என்ன சுட்டியலைன்னு என்னைய பார்த்து நான் தோசை சுடுறதோட நிப்பாட்டிக்கிடுவேன். சரி விடு. இப்படித்தாமா சில விஷயத்தை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரியே நினைக்காம நல்லவர்களாவே யோசிங்கன்றேன். ஏன்னா துரியோதனனுக்கு பார்க்கக்கூடியவர்கள் அனைவருமே கெட்டவர்களாகத்தான் தெரிஞ்சாங்க. துரியோதனன் நல்லவன் சொல்லுவேன். காரணம் என்ன? நானும் நல்லவன் சொல்லுவேன். ராவணேஸ்வரன் நல்லவன் சொல்லுவேன். நானும் நல்லவன் சொல்லுவேன். பெரும்பாட்டன் தமிழ் மன்னன் அப்படி சொல்லலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா உங்களையும் நல்லவன் சொல்லுவேனே. ஆமா நான் நல்லவர் தான். நீங்களும் சொல்லிக்கிறதா? நாங்க சொல்லணும். சரி சரி நீ சொல்லு. ஒண்ணு தப்பு இல்ல. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நீ ஒரு கண்களையும் சேர்க்க முடியல பாரு. ஏன்னா நீ ஒரு சுயநலமா இருக்காத, பொதுநலமா இரு. எல்லாருக்கும் ஒரு நல்லது. ஆனா கண்ணையை தேடி கோவலம் வந்தேன். கடைசி கண்ணகி எல்லாத்தையும் இழந்துட்டா. ஒண்ணுமே இல்ல. கோவலம் வந்த உடனே கண்ணகி அழுதாளாம். ஆமா. ஏன் அழுதா? அப்புறம் அழுகாம எதுக்கு அழுதா? அவளா இருக்க கண்டு அழுதா. நானா இருந்தேன்னா அம்மி கள்ளத்துக்கு போட்டு தலையில கொட்டுப்பேன். நான் சொன்னதுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. இப்ப வேகமா புருஷனை கொண்டு எப்படி ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு 12 வருட காலமாக வேறொரு பெண்ணுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு பெண் குழந்தை பெற்றுட்டு 12 வருடம் அந்த பெண்ணாகப்பட்டவள் அனாதையாக நிற்கதையாக நிக்க வச்சுட்டு போயிட்டு திரும்ப வர்றேன் அப்படின்னா அவனை திரும்ப ஏத்துக்கலாமா? ஆனா கண்ணகி ஏத்துக்கிட்டாலே. ஏன் அழுதா தெரியுமா? ஏன் அழுதா? கண்ணகி ஏன் இவ்வளவு நாள் வரல, செல்வம் எல்லாம் போச்சு, என்னை மறந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் அழுகல. ஆனா அழுத காரணம் என்ன? நம்ம நாடு தமிழகம் விருந்தோம்பலுக்கு பேர் போனது.
வீட்டுல ஆம்பளை இல்லைன்னா பொம்பளை தனியா இருக்கிற வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வரமாட்டாங்கல்ல. நீங்க போனதுனால விருந்தாடி யாரும் வரல. என் கையால ஒருவேளை சோறு கூட யாருக்கும் போடலையேன்னு அழுதா. காரணம் என்ன? கணவன் இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கிடையாது. இருக்குல்ல. அதனாலதான் இப்ப இந்த விஷயம் பூரா எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்குன்னா என்ன நன்மைக்கு? எல்லாம் நன்மைக்கு தான். என்னன்னா ஒரு மன்னர் இருந்திருக்கிறார். மன்னர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மூட நம்பிக்கை உள்ளாள். சரி. எதை பார்த்தாலும் நம்புறது, யார் சொன்னாலும் நம்புறது, என்ன சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டேன், அதை அப்படியே செய்வேன். அப்படி ஒரு மன்னர். ஒரு நாள் என்ன பண்றாரு, மந்திரி 2 நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இவர் வெத்தலை பாக்கு போடுவோமேனு எடுத்து, அந்த காலத்துல பாக்கு வெட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு, தெரியும் சிலவருக்கு. பாக்கு வெட்டுறதுக்கு இந்த கொட்டை பாக்கு இருக்கும்ல, அதை வெட்டுறதுக்கு பாக்கு வெட்டின்னு ஒண்ணு உண்டு. எங்க அப்பதான் வச்சிருந்தா தெரியுமா? கேள்விப்படுறேன். சத்தியமா அழகா நடிப்பா இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியாது சுவாமி. அரிதாரத்துக்கு புதுவா தெரியாது. போய் 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 அசதி நீயே சொல்லுது பாரு, நீ போய் சொல்றேன்னு. இல்ல மண்வெட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பாக்கு வெட்டி எனக்கு தெரியாது. பாக்கு வெட்டி இருந்துச்சு. இந்த பக்கத்துல கமிதி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. இந்த இத சொல்றீங்களா? உரல வச்சு அடிப்பாங்களே பாக்கு இடி. அது எங்க அப்பா அடிப்பாங்க. அது பாக்கு வெத்தல போட்டு இடிக்கிறது. பாக்கு வெட்டுறதுக்குன்னு ஒரு பாக்கு வெட்டி இருந்துச்சு. அவன் மன்னன் என்ன பண்றான்? நீங்க அந்த காலத்தால உங்களுக்கு தெரியும். ஆமா மன்னன் பாக்கு வெட்டினே ஊர் இந்தங்களுக்குள்ள இருக்கு கமிதி பக்கத்துல. ஊருக்கு பேரே பாக்கு வெட்டி. பாக்கு வெட்டி அப்புறம் நம்ம இல்லாம பிறக்குமா? சரி. அல்லாம குறையுமா? நான் அந்த காலத்து ஆளுதான், ஆனாலும் இந்த காலத்தையும் சேர்த்து பேசுவேன். சரி. அதனால பாக்கு வெட்டி வச்சு பாக்கு வெட்டும் போது விரல்ல வெட்டி பிடிச்சி விரல் துண்டா போச்சு. துடிச்சு போனா மன்னர் துடிச்சு போனாரு. நான் அரமனையே பதறது, நாடே பதறுது. எல்லாரும் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. 2 நாளா ரொம்ப கட்டு போட்டு அப்படியே பதறி போயிருக்காங்க. எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு விடுமுறையா போன மந்திரி வர்றார். மந்திரி வந்தவன் மன்னரை பார்த்து கையில பாக்கு வெட்டி வெட்டிச்சோம்னு கேட்கணும்ல, அவர் அதை கண்டுக்காம அவர் வாட்டில் திருறாரு. மன்னருக்கு கோபம். 2 நாள் விடுமுறையா போனேன், நமக்கு கையில பாக்கு வெட்டி வெட்டி பிடிச்சி வந்து என்னன்னு கூட கேட்காம திருறானே. கூப்பிடுங்க மந்திரிய. அந்த மந்திரி வந்தியல்ல, என் கையில பாக்கு வெட்டி வெட்டிச்சுல, கட்டு போட்டு வேதனையோட இருக்க, ஒரு வார்த்தை நல்லா இருக்கா, ஏன் எப்படி நடந்து கேட்கறது இல்லையா அப்படின்னு கோவம் வந்து கேட்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க மன்னா, எல்லாம் நன்மைக்கேன்னாரு. ஏன்டா பாக்கு வெட்டி வெட்டி விரல் துண்டா போச்சு, எல்லாம் நன்மைக்கேங்கிற? இவனை பிடிச்சி கடுங்காவல் தண்டனை 6 மாசம் சிறையில் அடைங்கன்ட்டார் மந்திரி. மன்னர் இப்ப மந்திரி என்ன பண்ணணும்? கடுங்காவல் சென்ற தண்டனை சின்ன விஷயமா? வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்படல, எல்லாம் நன்மைக்கேன்னு உள்ள போயிட்டார். சரி, அதுவும் நன்மைக்கு இதுவும் நன்மைக்கு. இப்ப மந்திரியை பிடிச்சி அடைச்சாச்சு. மன்னருக்கு மறுநாள் வேட்டைக்கு போகணும்னு கிளம்பி போறாரு மக்களோட, படை பரிவாரத்தோட. காட்டுக்குள்ள ஒன்னா வேட்டையாடும் போது பெரிய வேங்க 6 அடி வேங்க வந்துருச்சு. பயந்து கூடி இருந்த அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க விட்டுட்டு. இவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரு. கையில் இருந்த ஒரே வாளோடு வேங்கையை வெட்டிட்டார். அதை வெட்டிட்டு பார்த்தா ஒரு புள்ள இல்லை, தனியாக காட்டுக்குள்ள அந்தரத்தில். ஆஹா, அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள மலைவாசிகள்னு காட்டுவாசிகள் இருப்பாங்கல்ல, அந்த மலைவாசி மலை தெய்வத்தை கும்பிடுறவங்க. அன்னைக்குன்னு அவங்களுக்கு அமாவாசை நரபலி கொடுக்குறது. யாரா அம்பிடுவான்னு தேடிக்கு வந்தா மண்ணை அம்பிடுக்கிட்டாரு. மன்னனை கொண்டு போய் குளிப்பாட்டி நரபலி கொடுப்போம்னு நிப்பாட்டியாச்சு. அந்த தலைமை பூசாரி ஆட்ட மாடி நரவழி கொடுக்க வெட்டுறதுக்கு கத்திய ஓங்க. அப்பதான் பாக்குறாங்க கை 2ஆ துட்டுப்பட்டு இருக்கு, ஒரு விரல் ஊனமா இருந்து வச்சு. நிறுத்து 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 நிறுத்து, வெட்டப்படாது, இந்த ஒச்சமா இருக்கு, நம்ம சாமி கோச்சுக்கிறேன், இவனை விரட்டி விடுனா. மன்னர் உயிர் தப்பிச்சா போதும்னு தப்பிச்சு அரண்மனைக்கு வந்துட்டார். இப்ப யோசிக்கிறேன், மந்திரி சொன்ன எல்லாம் நன்மைக்குன்னு, நல்ல வேலை நம்ம தப்பிச்சுட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவனுக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தோம்ல, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னானே. முதல்ல விடுதலை பண்ணு, மந்திரியை கூட்டியாந்தோன்னு கேட்டார். மந்திரி, நீ சொன்ன மாதிரி நல்ல வேலையா தப்பிச்சுட்டேன், எனக்கு நன்மைக்குன்னு சொன்னது சரி, ஆனா உன்னை செயலுக்கு தானே அனுப்புனேன் சிறைச்சாலைக்கு, நீ எப்படி அதுவும் நன்மைக்குன்னு சொன்னேன்? ஆமா மன்னா, உங்க கூடவே இருந்திருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன். எல்லாரும் ஓடுன மாதிரி உங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், நான் உங்க கூடவே இருந்திருப்பேன். உங்களை கட்டி தூக்கிட்டு போன மாதிரி என்னையும் கட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. உங்களையும் குளியாட்டி என்னையும் குளியாட்டி வெட்ட பார்த்துருப்பாங்க. உங்களை விரல் துண்டானதுனால விட்டுட்டாங்க. எனக்கு எந்த ஒச்சமும் இல்லை, என்னையை போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல வேளை நான் ஜெயிலில் இருந்ததுனால தப்பிச்சேன்னாராம். எல்லாம் நன்மைக்கு இதுவும் நன்மைக்கு. அதனால இருக்கட்டும், பருவ காலத்தை பாழாக்க கூடாது. அதனால பெண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு மாப்பிள்ளை உனக்கு பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை நேரம் இல்லைங்க, நிறைய பேச அப்புறம் விதிமதினு போயிட்டே இருக்கேன். விதியை வென்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்கு, இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு பருவகாலத்தோட வந்து நல்ல மாப்பிள்ளை யாருன்னா சாதாரண ஆள் கிடையாது, மிக உயர்ந்த மாப்பிள்ளை. உயர்ந்த மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை, மிக உயர்ந்த மாப்பிள்ளை. யாரு எனக்கு தெரியாம? உயரம்னா ஆள் உயரமா இல்ல, தரத்துல தகுதியில தன்மையில எல்லாத்திலையும் உயர்ந்தவர். அதெல்லாம் இருக்கட்டும், குணத்துல சிறந்தவரா? மிக சிறந்த குணம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு அதெல்லாம் தெரிஞ்சவர். சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பிடிக்கும்.
அன்றாட நீ நினைச்சுக்கிட்டே இருக்க மனசுக்கு பிடிச்சவரை சொல்லும் போது நான் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்க்கல தெரியும். பெண்களுடைய மனதில் இருக்கிற விஷயம் அந்த இறைவனுக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது. அது எப்படி தெரியும்? உன் ஜாதகம் என் கையில. அதனால ஜாதகம் எழுதுறவரா? ராமர் ஜாதகமே எனக்கு தெரியுதுன்னா அப்புறம் உன் ஜாதகம் தெரியாதா? பாப்போம் எங்க சரியா இருக்கான்னு பாப்போம். ராமர் பிறந்தது கடகலக்கண ஜாதகம். கடகலக்கண ஜாதகர்களுக்கு அதிகமாக இன்பம் வராது மனைவியால என்பது பொது பலன். என்ன கர்ம வீரர் காமராஜர் கடகலக்கணம், இந்திரா காந்தி அம்மையார் கடகலக்கணம், தேவி சண்முகம் கடகலக்கணம், ராமர் கடகலக்கணம், கவிராஜும் கடகலக்கணம். தெரியுமா இல்லையா? இதெல்லாம் பொது பலன். அதனால கடகலக்கணம் 7ஆம் இடம் கலசரதானம். இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அதனால உனக்கு மாப்பிள்ளை அப்படி உயர்ந்த மாப்பிள்ளை சொல்லுங்க. மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யார் உண்டு? மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யார் உண்டு? என்னை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞருக்கு அறிவுரைத்த கிள்ளை. அன்னை உமை பூரிப்பில் அழகுடிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அவதரித்த பிள்ளை. என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. நாளும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் எல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் எல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். குருவாய் அருவாய் உளவாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்த வள்ளல். அப்பா வள்ளல், அம்மா வள்ளி. அவர் என்ன பண்ணுவாரு? பக்தர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கொஞ்சமா கொடுத்தாருன்னா கூட இருக்கிற நீ அப்படி கொடுக்காதீங்க, நிறைய கொடுங்க அப்படின்னு ஒரு வேளை ஒரு 20 நான் அப்படித்தான் சொல்லுவேன். என் குணமே அப்படிதான். 20 லட்சம் ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்க, சரி. கூட இருந்து நீ இன்னொரு 10 லட்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னா கொடுக்குற கைதான் உயரம் இல்லையா? புரியுதா இல்லையா? இறக்கிற கிணறு ஊரும் இல்ல. கொடுக்க கொடுக்க உனக்கு செல்வம் வளரும், நீனும் உயர்ந்திருப்ப. முருகனை கல்யாணம் பண்ணி. முருகனா? எந்த முருகன்? எத்தனை முருகன்? ஒரு முருகன் தானே. பக்கத்துல நான் கூட தான் முருகன் இருக்கேன். பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாம் முருகன் அருள் பெற்றவர்கள். அதனால முருகன்ங்கிற பேரு. சரி. முருகன் ஒருத்தர் தானே, அருவமும் உருவமாக கடவுள். முருகப்பெருமா கண்ட கடவுள், தெய்வம். அவங்க அப்பாவுக்கே பாடம் சொன்னவர். ஐயோ, நான் அவரை வணங்கிட்டு இருக்கேன். நீங்க வேற. அதனால என்ன? கல்யாணம் பண்ணிக்க. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படிமாங்க. கணவனே தெய்வமாக நினைக்கலாம். நினைக்கலாமே. தெய்வத்தை போய் கணவனா ஏத்துக்கிற சொல்றீங்க. கணவனே கண் கண்ட தெய்வம். நான் என்ன சொல்றேன்? கடவுளே கண் கண்ட கணவன். அப்பலாம் ஒரு கல்ல ரெண்டு மாங்க. அப்படி எல்லாம் முடியாது. நீ ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு என்ன? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கடவுளும் கணவனும் வேணும். ஏன் தெரியுமா? கடவுளுடைய அனுக்கிரகம், சரி, கணவனுடைய அனுசரணை, இது ரெண்டும் ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சிட்டா அவ வாழ்க்கை சிறப்பு. அப்படி உனக்கு ஒரு யோகம். அதற்காக எல்லோருமே கடவுளை திருமணம் முடிக்கணும்னு நினைக்க முடியுமா? எல்லாரும் நினைக்கல, நீ நினைச்சிட்டியே. ஒரு சிலருக்கு அமைஞ்சது. அவங்க எல்லாம் காதலிச்சாங்க. அதனால இறைவனையே நீ காதலிச்சு பாரு. காதலாகி கசிந்து உருகி காதலிச்சு பாரா. நானே காதலிச்சாலும் இங்க கூப்பிட்ட அம்மா வள்ளி பிள்ளை இதெல்லாம் தப்புமா, காதலிக்க கூடாது அப்படின்னு நீங்க என்னை திருத்த பார்க்கணும். அதை அப்படி காதலிக்க சொல்றீங்க. சரி, உங்களுக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? ஆமாமா, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, கல்யாணமே பண்ணிக்கல அப்துல் கலாம் ஐயா. ஆனா அவரை கேட்குற பத்திரிகை நிருபர்கள்லாம் எத்தனையோ விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி அறிவியலுடைய பேர் பெற்று இந்த உலக நாடுகள்லாம் உங்களை போற்றுதுங்க ஐயா. ஆனா எதை கண்டுபிடிச்சதுல நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஏவுகணையெல்லாம் ஏவுனே இந்த பிருத்திவி அர்ச்சுனா என்னமா நடந்துச்சு, அதுலலாம் எனக்கு பெருமை இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது உண்டு. அந்த பள்ளிக்கூடத்தில் மாற்றுத்திறனாளிகளாக போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட கால்களை இழந்த குழந்தைகளுக்கு செயற்கை கால்கள் பொருத்தி அது நடக்கும்போது சிரமப்பட்டு நடந்த குழந்தைகளை பார்த்தேன். அந்த கால்களை வாங்கி பார்க்கும்போது 3 கிலோ அதனுடைய பாரம் இருந்தது. அப்படி இருந்தால் நடக்க முடியாதுன்னு யோசித்து அதை இலகுவாக்க 3 கிலோவை 300 கிராம் ஆக்கி கால்களை செய்ய சொல்லி அந்த செயற்கை காலை கண்டுபிடிச்சி கொடுத்தேன், செய்ய கற்றுக் கொடுத்தேன். அதை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளையெல்லாம் ஓடி விளையாண்டதுகளை பார்த்தேன் பாருங்க. அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த பெரிய பாக்கியமாக கருதுனேன். நேரம் கல்யாணமா பண்ணிக்கிட்டாரு. அந்த பிள்ளைகளை பார்த்து ஆனந்தப்பட்டது போல என் மக மாதிரி நீ கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைகளுக்கு
பாவப்பட்டு செய்தார் அப்படின்னா அது ஒரு பொது நல சிந்தனையாகப்பட்டது. நீங்க எனக்கு செய்யறது பொதுநல சிந்தனையா? எனக்கு என்ன இருக்கு? இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்க முடியும். நீங்க என்ன முடிவெடுக்கிறது? பேச்சுக்க வர்றேன். இந்த மாப்பிள வேணாம்ல, வேண்டாம், இப்படி வேற மாலை போவோம். சரி அப்படியே கிளம்புவோம். என்ன வாங்கப்பா எல்லாரும் போவோம். எல்லாரும் பட்டினி இன்னைக்கு. இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடறேன். எப்படியாவது நல்ல விதமா சோறு ஓடுவாங்க, உங்களுக்கு சோறு ஓட. சரி, நான் உங்க வழிக்கே வர்றேன். மாப்பிள பாத்துட்டு வந்தீங்கல்ல, பாத்துட்டு வந்தவராவது நல்லவரா பாத்துட்டு வந்துருக்கீங்க. ஏற்கனவே திருமணமான ஒரு ஆளை பாத்துட்டு வந்துருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. ஆமா, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள்ல. ஆமா, தெய்வயானு. அந்த அம்மா அங்கே இருக்கட்டுமே. இருக்கட்டும், நீ இங்க இரு. நல்லா இருக்கா? நாங்கெல்லாம் இங்க ஒரு ஓரமா இருக்கோம். இது எதுக்குன்ற? எதுக்கு? நான் வாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்தாதான் எனக்கு சிறப்பு. இல்ல இல்ல, மாணிக்கத்தை மகடத்துல வச்சாதான் அழகு. குடத்துக்குள்ள விளக்கேத்தி வச்சா வெளிச்சம் தெரியாது. அத ஒரு குண்டின் மேல் வச்சாதான் பிரகாசமா இருக்கும். அதனாலதான் சொல்ற வள்ளிங்கிற பெயருக்கு ஆபரணம் என்று பொருள். இந்த ஆபரணத்தை முருகனுடைய கழுத்துல அணிந்தால் தான் அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க வந்த பெண். இவ்வளவு உரை நடையா பேசுறீங்களே, தெய்வயானைக்கும் முருகனுக்கும் திருமணம் முன்னின்று நடத்தி வைத்தது யாரு? வெக்கமா இல்ல உங்களுக்கு? திருமண வாழ்க்கையை நீங்களே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. என்ன பேச்சு பேச்சா இருக்கும்போது வெக்கமா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு என்ன திருமணம் முடிச்சு என்னை திருமணம் முடிச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்க மாட்டீங்க. என்ன இதே வேலையை தான் தெரியுறீங்களா நீங்க? நடக்காது. உனக்கு உதாரணம் சொல்லவா? என்ன? கச்சே பச்சு வாச்சார கந்த புராணம் பாடும்போது என்ன சொல்ற? அருவமும் உருவமாகி அனாதையாய் பிளவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பது முகங்கள் ஆறும்னு இம்மன்னா வச்சாரு. அப்படின்னா என்ன? இலக்கணத்துல முற்றுண்மைன்னு பேரு. 6 கொண்டான்னா ஒரு நாளைக்கு 6 முகம், ஒரு நாளைக்கு 7 முகம் 8 முகம் போகுமா? அப்படி இல்ல, 6 கொண்டான். அது போல உன்னையும் கல்யாணம் செய்து வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றுண்மை. உனக்கு மேல இன்னொரு பெண்ணு, நீங்க 2 பேரும் சக்தி. இந்த 2 சக்தி சேர்ந்தா அந்த எனக்கு அப்புறமும் வேணாம், எனக்கு முன்னாடி வேணாம் தான் நான் சொல்றேன். சத்து சித்து ஆனந்தம் உருவாகணும். சத்து தெய்வ யானை, சித்து வள்ளி, ஆனந்த முருகப்பெருமான். அதனால சொல்றாரு கேளுமா, பெரியவர் சொல்றாரு. ஓ அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம். நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன? நீங்க ஒரு சமயத்துல பெண்ணாக பிறப்படுத்தீங்கல்ல, 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தீங்கல்ல, நீங்க ஆள் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. பேசாம நீங்க பொம்பளையா மாறி அந்த ஆளை 2ஆம் தரமா திரும்ப முடிச்சுக்கோங்க. என்னடா இது? இந்த யோசனை இவ்வளவு நாளா யாரும் சொல்லல. இந்த புள்ள ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அது ஒரு வேலை செய்யலாம் தான். என் பாட்டன் பெண்ணா மாறி இருக்காரு. சிவனுக்கு 4 சக்தி இருக்கு. நீங்களே எப்ப இருப்பீங்களா? சிவனுக்கு 4 சக்தி. கோப சக்தி, அருள் சக்தி, புருஷ சக்தி, 4 சக்தி இருக்கு. இதுல புருஷ சக்தி யாருன்னா அதாவது பெருமாள். அதான் அரி, அரண் அல்லாத அரின்னு, அரண் அரின்னு வருதா? அதனால எப்போதுமே சிவனுக்கு புருஷ சக்தியா இருக்கக்கூடியது மகாவிஷ்ணு. அது போல நானும் பெண்ணா மாறலாம், கல்யாணம் பண்ணலாம். நீ இங்கே இருந்த பரவாயில்ல, எப்பாவது ஒரு நாள் நானும் அவர் ஒன்னா போயில பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. ஐயோ, நம்ம கட்ட வேண்டிய ஆளை இவர் கட்டிட்டாருன்னு நீ பாட்டுல வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறேன். நான் அந்த பாவத்தை ராமேஸ்வரத்துக்கு போறதா காசிக்கு போறதா? எனக்கு வேண்டாம்பா. என்ன சொல்லு? எனக்கு வேணாம் தான் சொல்றேன். அப்படித்தான் நம்ம 2 பேத்துக்குமே வேணாம். அடிக்கிற வேற யாராவது கட்டுவீங்க? நடிப்பாரு. என்ன நடிப்பு? சொல்லுமே மாத்தை கேளம்மா. கட்டாய திருமணம் பண்றது சட்டப்படி குற்றம் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா கட்டாயப்படுத்த கூடாது. இருமணம் இணைந்தால் தான் திருமணம் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் மனம் இதுக்கு ஒப்பல, எனக்கு பிடிக்கல, அந்த காரணத்தினால பிடிக்காத திருமணத்தை வற்புறுத்துறதுக்கு இன்னொரு பேர் வேற இருக்கு. என்ன பேர் தெரியுமா? குட்டி கொடுப்பதும் பெண் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க. இந்த லட்சணத்துல ஒரு பெரிய மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகள்லாம் அப்புறம் பிடிக்காத ஆளை திருமணம் பண்ண சொன்னா கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, ஏசிசி வாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பு இன்று முழுது நானாவது உங்களை இப்படி சொன்னேன். மிருதங்கக்காரன் உங்களை என்ன தெரியுமா சொன்னேன்? அதை நீங்க கவனிக்கல. என்னது? கேளுங்க. நீங்க சொன்னது பெண் ஒருங்கிணைப்பாளர் யாரியா? இப்ப சொன்னாங்களே, அதுக்கு அர்த்தம் கூடி கொடுத்தா இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? சொன்னோனே போயிருந்தா அந்த அசிங்கம் தேவையா? இப்ப வெக்கம் இல்ல உனக்கு? எதுக்கு வெக்கம் இல்ல? நல்ல மனுஷன் உங்களை தாங்க சொன்னாங்க. அந்த அம்மா சொல்றதுக்கு நீங்க தமிழாக்கம் பண்றீங்க, அதுக்கு விளக்க அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது சாமிகள் எழுதின பாட்டு. கூட்டி கொடுப்பதுன்னு எழுதினது சங்கரதாஸ் சுவாமிகள். ஏன் அப்படி சொன்னாங்க? யாருக்கும் குறைச்சு கொடுக்க கூடாது. அறிவா இருந்தாலும் சரி, புத்தியா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. உள்ள 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே, முந்தா நேத்து குறைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்ல சொல்லு. யாரு குறைச்சு கொடுத்தோம்னு சொல்ல சொல்லு. ஊர்ல ஒருத்தர் 18,000 ரூபாய் பணம் என் கையில கொடுத்து தலைக்கு 2,000 ரூபாய் கொடுங்க அன்பளிப்பு கேட்டு பாரு. நெசமா போய் ஐயோ, நான் விளையாட்டு தான் சொல்றேன். நீங்க கூட்டி தான் கொடுப்பீங்க.
எனக்கு தெரியும். குறைச்சே கொடுக்க வேண்டாம். ஆனால் உனக்கு வெக்கம் இல்லை வரும். என்ன வெக்கம்? ஒரு அப்பா மாதிரி இருக்கிற பெத்தப்பனும் சரி பெத்தப்பனும் சரி இல்லை வளர்த்தப்பனும் சரி இல்லை ஒரு சித்தப்பன் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். என்னை பார்த்து கேட்குறேன் சித்தப்பனா? எந்த வகையில சித்தப்பன்? சித்துக்களும் கட்டுறதுனால இன்று பொழுது அஸ்தமனமாக இருக்கும். இப்ப எதுக்கு நீங்க சித்தப்பண்ணீங்க? எதுக்கு சித்தப்பண்ணீங்க? ஒரு அப்பா மாதிரி இருக்காங்க. இடிக்குது. எதுக்கு சித்தப்பண்ணீங்க? அதனால இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள் அந்த சிக்கல் சிக்கார வேலை நீ ஒன்னாலதான் சிரிக்குது சந்திக்க போகுது. நல்ல பிள்ளை நினைச்சு இப்படி எல்லாம் நல்ல பிள்ளைதான். அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வர செய்து திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதம் அல்ல அணிந்திருப்பது பிரம முடிச்சுமல்ல சத்தியம் சத்தியம் பிறந்தால் ஊர்க்குருவி பிறந்தாகாது. நாரதர் சபதம் நிறைவேறும். நாளைக்கு இந்த உலகம் உன்னை நான் நினைத்தால் தான் நிறைவேறும். அதுக்கும் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். சாமி போங்க, அப்புறம் இன்னும் 2 பட்டத்தை கொடுத்துட்டு போகுது. என்ன ஏமா சாமி பாவம் கல்யாணம் தானே ஒரு வேளை உண்மையை சொல்லிட்டேன்னு ரொம்ப தடுமாறுறாரு. அவரை போய் கூட்டி கொடுக்கணும் கேட்கலாம். ஒரு நாரதரை போய் போயிட்டாரு. நான் ஏன் இப்படிலாம் பேசுனேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பேசினாதான் அவருக்கு கொஞ்சமாவது ரோஷம். சரி, கூட்டி கொடுக்குறவரே நிச்சயம் முருகப்பெருமான்ட்ட நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. ஆமா, நான் அவரை காதலிக்கிறேன். அப்புறம் ஏமா நாரதரை பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஐயா அப்படி தாங்க சொல். வெக்கமா இல்ல உனக்கு? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒட்டு கேக்குறீங்க? ஏன் ஜாமி உண்மையா கூட்டி கொடுக்குற புத்தி மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தேன். ஒட்டு கேட்குற புத்தி இருக்கு. இருந்தாலும் ஒரு இம்சம் உள்ள போயிருச்சு. இன்னொரு மிகப்பெரிய இம்சம் காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்காகத்தானே எல்லாமே. முருகா விரைவில் வாருங்க. மகா
அசுரகுருவாகிய சுக்குரு பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு தெய்வானியை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இளையவள் சுந்தரவள்ளி இந்த வனத்திலே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் மன்னவளை பார்ப்பதற்கு முன்பாக இசை மாமணிவர் வருவது போல தெரிகிறதை காத்திருப்போம். வருக 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 இசைமா முனிவரை நற்றமிழ் புலவரை 3 லோகங்களும் சென்று கவிபாடு மல்லமை மிக்க வினாகன பிரியரே தங்களையும் வருக வருக என்ற இசையின் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணங்களிலே வரவேற்பதற்காக உங்கள் முன் வேடன் நடிக்க அனுபவிச்சுடன் மதுரை அருகாமல் தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த ரவிதரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை இணைத்து கூறப்படுத்துகின்றார்கள். பொன்னாடை போட்டி பிரிவித்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நமோ நமக தவ நாரதரே தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி என்று அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற என் செவியால் கேட்க வேண்டும் என்ற அவா சொல்லவா சொல்லுங்கள் சொல்லாவா அவா சொல்லிலவா சொல்லிலவா ஒரே வார்த்தை தான் 3 சொற்களிலே வார்த்தை 1 பதம் 2 இந்த தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு அது
அதனால தங்களை காண வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரணை அருகாமையிலே திணைச்சோலின் மத்தியிலே அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டது நாரத முனி. அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் எமக்கு கிடைத்தது அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது. திரு ஆவினங்குடியாய் விளங்கிய குன்றில் சென்றதால் பழனி என்ற ஒரு படை வீடு. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் எமக்கு இன்னொரு வீடு. அப்படியா? கனியுடைய பெருமை இவருக்கு அறம்பொருள் இன்ப வீடு பெற்ற நீங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடு அமைய 6 படை வீடு இருக்கு இல்லையா, அதுல 6வது வீட்டுக்கு ஒரு பெருமை சேர போகிறது. கனியுடைய பெருமையை எடுத்து நிறைய இருக்கு. மாங்கனிக்கும் தேன் கதளி மங்கனிக்கும் இனிக்கும் பனி மாங்கனிக்கும் தேன் கதளி பண்டினிக்கும் வேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா 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 முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தேன். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து தாங்கள் இவ்வளவு தரும் அனைத்தால் அனைத்தும் தரும். அனைத்தும் தரும். ஆமா. அப்படி இருக்க அந்த கனியினுடைய ஸ்லோகம் என்ன முனியே? ஐம்புலன்களுக்குமே மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்குமே சுவை தரக்கூடியது என்றால் ஊரு ஒளி ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள். ஆனால் பறவை இனங்களுக்கு மட்டும் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம், மெய்யென்ற மேனியால் அனுபவிக்கணும். அப்படி இருக்க இப்படி 5 புலன்களுக்கு சுவை தரக்கூடிய கனி அந்த கனி. அக்கனி அக்கனியை பார்க்க இக்க பட்சிகள் கண்டால் நேரம் மலை பற்றி ஒரு நாளைக்கு வேலோட வருவேன், ஒரு நாளைக்கு கட்டையோட வருவேன். எனக்கு தான் இந்த தடுமாற்றங்கள் சில நேரங்கள்ல அது இயல்பு தானே, மனிதர்கள் தானே சில நேரங்களில் சில மனிதர்கள் அது ஒரு பெரிய தவறல்ல.
அது ஒரு பெரிய குற்றமாவும் கருத வேண்டாம். ராகம் வந்த காரணம் ரெண்டு ஒரே ராகம். இப்படிப்பட்ட ஆமா. அப்படி இருக்க பச்சியெல்லாம் தாங்கள் கண்டு வந்தது மன வாக்கு காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆணவ மலம், கண்ம மலம், மாய மலம், மும்மல பட்சிகளும் எட்டி தொட முடியாது. அவ்வளவு உயர்ந்த இடத்தில் உங்க ஒரு ஆளுக்கு தான் எட்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அக்கனியை காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கனிமழை உமக்கு தாயொரு மொழி சொல்லவே. காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கனிமழை உனக்கு தாரொரு மொழி சொல்லுவே. எட்டாத கொம்பி திருந்திடல கனி, எட்டாத கொம்பிலே திருந்திடல கனி, எப்படி கொய்திடலாம் நாகங்களை, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு. யாருக்கு வாழ்வுண்டு அதற்கு நாள் உண்டு. அருகில் இருப்பாயலா. எட்டு படிக்கிறது கொம்பு இரண்டுண்டு. எட்டு படிக்கிறது கொம்பு இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம். எட்டு படிக்கிறது கொம்பு இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம். 8 படிக்கிற கொண்டுகள் தாங்கள் கண்டு வந்தது இங்க ஒரு கையா அங்க ஒரு கை போட்டு. தாங்கள் கண்டு வந்தது கண்டு வந்தது பெண்டு. பெண் பார்த்து வந்தேன். பெண் பார்த்து ஆதியில் பாடிய கவிதையை கண்டு கொண்டேன். தாங்கள் கண்டு வந்தது கன்னியாக இருக்க முடியாது, கன்னியாகத்தான். ஆதியில கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய பெண்களிலே அமிர்தவள்ளி ஆகிய தேவகுஞ்சரியை தெய்வ யானை என்ற பெயரோடு தென்பரங்குன்றமாகிய திருப்பரங்குன்றத்தில் மனம் முடிச்சாச்சு. இளையவள் சுந்தரவள்ளி இருக்கிறாள் திணை வனத்திலே. அன்னவளை திருமணம் செய்யும் நேரம் காலம் இப்போதே இப்படியே செல்லலாமா? முருகா, இந்த உருவத்தை விடுத்து அவருடைய இன ஆச்சாரம் குன்றாமல் வேடுவனாக உருமாறி மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்குரைத்து அதிலே வாதிட்டு வென்று வாருங்கள், கொண்டு வந்து விடுங்கள். அப்படி வரும் பொழுது தங்கள் எனக்காக கடிமணம் என்ற காந்தர்வம் புரிந்து காட்சி தர வேண்டும். அப்படியே மாலை வாடி பூமாலை ரெண்டோடு வருகிறேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை. நல்லது ஐயனே, சென்று வருகிறேன். தாங்கள் சித்தம் என் பாக்கியம். விருந்தாடி வந்த அதனால புறப்படுகிறேன். ஏதோ ஒரு நாள் நன்றி நன்றி. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இருக்கையிலே எனக்கு பெரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த அரும்
மாமன் திருச்சபை வழக்குரைத்த பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த குறையும் பொய்யோ பிட்டைக்கு மண் சுமந்து பிறப்படி பட்ட உருளை பிட்டைக்கு மண் சுமந்து பிறப்படி பட்ட உருளை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதே இசை தமிழே செய்தரும் சாதனை தாய் கொரு பணி நேர்ந்தாள் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பணி நேர்ந்தாள் உமக்கில்லையோ தாய்க்கொரு பள்ளி நேர்ந்தாள் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பள்ளி நேர்ந்தாள் உனக்கில்லையோ பேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா ஊருக்கு பள்ளி நேர்ந்தாள் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கன்று எனக்கில்லை உனக்கன்று எனக்கில்லை அம்மா நான் சும்மா இல்லடா அவையிலே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு கீழதா அந்த தாயவனு சாமிக்கு மேலதா இந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதா அந்த தாயவனு சாமிக்கு மேலதா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரு இது யாரோ யாரு என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா புண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவளே மறந்தா அவ சித்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா நல்ல பேரை நீ எடுத்தா பொண்ணுக்கு சந்தோஷம் நாடு காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் போறதெல்லாம் போற விட்டா
தாலாட்டு பாடி வச்சு